நான் சொல்கிறேன், 1000 கோடி உங்கள் கையில் இருந்தாலும் உங்கள் மனசில் பலவீனமாக இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு. கையில் காசே இல்லாதனாலும் மன தைரியம் இருந்துச்சுன்னா நீங்கள் மேலே வந்துடுவீங்கன்றேன். ரியல் பவர் எதில் இருக்குன்னா இன்னர் ஸ்ட்ரென்த்தில் இருக்குது. ரியல் பவர், ரியல் பவர். ஒருத்தனுக்கு பல கோடி சொத்து இருந்தாலும் சாவு பயம்னு வந்துருச்சுன்னு வைங்களேன், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவன் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் கையில் காசே இல்லைனாலும் ஒருத்தன் தைரியமாக இருந்தானா அவனை தேடி பணம் வரும். ஏன்னா தைரியம் ரொம்ப முக்கியம், மன தைரியம். இந்த இடத்துல இயேசுவுக்கு இருந்த நெருக்கத்தில், வியாகுலத்தில், கஷ்டத்தில் ப்ரேயரில் ஒன்று நடக்குது. சம்திங் ஹேப்பன்ஸ். ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, பரமபிதா அவருக்கு ஆத்துமாவிலே பலன் தந்து தைரியப்படுத்துகிறார். நான் சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நீங்கள் சில சிச்சுவேஷன்ஸை நினைஞ்சு பயப்படும் போது, கவலைப்படும் போது, என்ன நடக்குமோ அப்படின்னு கலங்கி நிற்கும் போது நான் சொல்கிறேன், ஆண்டவர் ஜப நேரத்தில் உங்களுக்கு கொடுக்குற அந்த தைரியம் சில பிரச்சனைகளை மேற்கொண்டு வர உங்களுக்கு உதவி செய்யும். சில சூழ்நிலைகளை கடந்து வந்து நிற்க உதவி செய்யும். வெற்றி பெற அந்த பலன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இன்னர் ஸ்ட்ரென்த் ஆண்டவர் கொடுக்குறார். இன்னர் ஸ்ட்ரென்த் இது எப்படின்னா ஒரு டிவைன்லி இம்பார்ட்டட் ஸ்ட்ரென்த். தேவனே நமக்குள் வைக்கிற, கொடுக்கிற, இம்பார்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ரென்த். அந்த பலத்தினாலே, அதை தான் சொல்கிறாரு பவுல், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஐ ரிசீவ் ஸ்ட்ரென்த் இன் மை ஸ்பிரிட். என்னுடைய ஆவியில் நான் பலப்படுகிறேன், எல்லாவற்றையும் நான் செய்வேன், எல்லாவற்றையும் செய்வேன். அவர் அங்கே தான் சொல்கிறாரு, எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். காசு கோடியில் கொடுத்தீங்கனாலும் வாழவும் தெரியும், காசே இல்லைனாலும் நான் சர்வை ஆவேன். ஏன் தெரியுமா? என் பலன் காசில் இல்லை, என்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் நான் செய்வேன். நான் சொல்கிறேன், ஃபிசிக்கல் திங்ஸை சார்ந்து இருக்கிறத தாண்டி அவருடைய பலத்தை சார்ந்து இருக்க பழகுங்கள். லெட் கிரைஸ்ட் பிகம் யுவர் ஸ்ட்ரென்த். அப்போ என்ன ஆகும்னா, காசு வேணுன்றவன் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறான், தேவனுடைய பலன் வேணுங்கிறவன் ஜபத்தில் பலத்தை வாங்குறான். ஜபத்தில், இன் ப்ரேயர் ஐ ரிசீவ் ஸ்ட்ரென்த் இன் ப்ரேயர். அப்போ இயேசு பலவீனமாய் உணரும் போது எங்கே வராருனா, பிதாவின் இடத்தில் வருகிறார். பிதா அவரை பலப்படுத்துகிறார். எந்த சிச்சுவேஷன்லாம் உங்களை வீக் ஆக்குதோ, எந்த எண்ணங்கள், எந்த பயங்கள்லாம் உங்களை வீக் ஆகுதோ, இமீடியட் ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கணும்னா ப்ரேயர் பண்ணுங்கள். அந்த ப்ரேயர், பிரதர் நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எப்போ வரைக்கும் ப்ரேயர் பண்ணுறது? அந்த பலன் வர வரைக்கும் ப்ரேயர் பண்ணுங்க. ஜீசஸ் prayed until he received his strength. 1 மணி நேரம், 2வது மணி நேரம், 3வது மணி நேரம், திடீர்னு ஒரு ஸ்ட்ரென்த் வருது. இந்த ஸ்ட்ரென்த் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, சரி வாங்க போகலான்னு, எந்த சிச்சுவேஷனுக்காக அவர் பின்வாங்கி இப்படி உட்கார்ந்துருந்தாரோ, இது என்ன பண்ணுறது, இதில் என்ன, இது என்னால் முடியுமான்னு நினச்சிட்டு இருந்தாரோ, அதே சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இப்போ தைரியமாக புறப்பட்டு வர. இயேசுவுக்கு மாத்திரம்தான் இப்படி நடந்துச்சானா, பவுலுக்கும் இப்படி நடந்துச்சு. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 Corinthians 12 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணினேன்? என் மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் இருக்கிறது. அந்த முள்ளை யார் கொடுக்கல? ஆண்டவர் கொடுக்கல. யார் கொடுத்தா? சாத்தான் கொடுத்தது. ஆனால் அந்த முள் நீங்கும்படி நான் தேவனிடத்தில் என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்? வேண்டுதல் செய்கிறேன். கவனிக்கணும், இது அப்படியே எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த முள்ள ஒரு வியாதினும், ஒரு வியாதி கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த வியாதியிலேருந்து விடுதலையாக பவுல் ஜெபம் பண்ணார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்லை அது இருக்கும்ட்டாரு. அதனால் உனக்கும் வியாதி இருந்தால் பரவாயில்லன்ற அளவுக்கு நம்ம பேசிட்டோம். பவுலில் எப்பேற்பட்ட ஆள்னா, அவர் ட்ரெஸ்ஸை போட்டால் மற்றவன் ஜெபமாகும் போது இவருக்கு எப்படி வியாதி இருக்கும்? என்ன சொல்கிறீங்க? பவுல் மேலே இருந்த உருமால் போட்டு பல பேர் படுத்த படுக்கையில் இருந்தவன் எந்திரிச்சிட்டான். ஆனால் பவுலுக்கு இன்னும் வியாதி இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்த மாதிரியே பேசுவோம். பவுல் வியாதியில் கஷ்டப்பட்ட மாதிரி, அவருக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு, கூட இருந்து பார்த்த மாதிரியே நம்ம ஆட்கள் சில நேரத்தில் பேசுவாங்க. பவுலுக்கு முள் என்று சொல்லப்படுகிறது பிப்ளிக்கல் லாங்குவேஜை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த வார்த்தை மற்ற எந்த இடத்துலலாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, அங்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியெல்லாம் படிக்கணும். ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் நான் இன்றைக்கி பேச வரல, உங்களுடைய தெளிவாக்குவதற்காக நான் சொல்கிறேன். முள் என்கிற வார்த்தை வேதத்தில் எங்கே பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், சரீர பிரகாரமான உபத்திரத்தை குறித்து பேசப்பட்டிருக்கிறது. உபத்திரம்னா மேபி நெக்ஸ்ட் டைம் நான் அதை பேசும்போது அதுக்கான ரெஃபரன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.
எதை பற்றி பேசியிருக்கிறதுனா, ஃபிசிக்கலாக நமக்கு வருகிற உபத்திரவங்கள், அதாவது மனிதர்களால் தாக்கப்படுவது. முள்ளுன்றது எதிரிகளை குறிக்கிறது. முள்ளுன்றது எதிரிகள். அவர்கள் உனக்கு முட்களாக இருப்பார்கள் இருப்பார். ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் எழுதும்போது அவர்கள் உனக்கு எப்படி இருப்பாங்க? முட்களாக இருப்பாங்கன்னா உனக்கு எதிரியாக இருப்பாங்க, உன்னை துரத்துவாங்க, உன்னை தாக்குவாங்க. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள்ளை எடுத்து போடுங்கன்னு ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போது பவுல் இந்த இடத்துல முள்ளுன்னு சொல்கிறது யாருன்னா, விசுவாசத்துக்காக துரத்தி அடிக்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி பேசுகிறாரு. எந்த ஊருக்கு போனாலும் என்ன பண்ணுறாங்க? அடிக்கிறாங்க, கல்லெறிகிறாங்க, வாரினால நான் அடிபடுகிறேன், அவங்கள தான் முள்ளுங்கிறாரு. முள்ளுன்றவன் எதிராய் செயல்படுகிறவன், தாக்குகிறவன். அந்த முள்ளை எடுத்து போடும்படி நான் வேண்டினா, இவர் என்ன சொல்றாரு? முள்ளை எடுக்க மாட்டேன், ஆனால் அதை தாங்கிறதுக்கு உனக்கு என்ன பண்ணுவேங்கிறாரு? பலன் கொடுப்பேன். அதனால தான் எத்தனை முறை அடித்து செத்துட்டாருன்னு போட்டாலும் திரும்பி எந்திரிச்சு வராருல, அது எந்திரிக்கிறது பவுல் அல்ல, பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அந்த முள்ளையும் தாண்டி நான் எழும்பி வருவேன். ஆமென்.